ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா கொஞ்ச நாளாக மனமானது உளைச்சலாகவே இருக்கிறதா? தினமும் தூங்க முடியவில்லை, உணவு சாப்பிட முடியவில்லை, ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொள்கிறாய். உனக்கு அது என்ன விஷயம் என்று தெரியும், எனக்கும் அது என்ன விஷயம் என்று தெரியும். வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியாது. நீ உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பமே எப்படா இந்த மன உளைச்சல் சரியாகும், நம்ம எதிர்பார்த்த விஷயம் எப்போ நடக்கும், நம்ம எப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு நிதானமாக கொண்டு போகிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்க போகுது என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலிலேயே இருக்கிற. மன உளைச்சலானது நிச்சயமாகவே உன்னை விட்டு போகும். நிச்சயமாக சந்தோஷமானது உன்னுடைய வாழ்க்கையை தேடி வரும். உனக்கு நான் அசிரீரியாக கூட காட்டுகிறேன். இந்தந்த விஷயந்தான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது, இந்தந்த விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு. ஆனாலும் இன்னும் உன்னுடைய மனதில் இருக்கும் பயங்களோ போகவில்லை, கலக்கங்களோ எப்பொழுதும் அப்படியே தான் இருக்கிறது. நீ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேடுகிறாயோ அந்த விஷயமெல்லாம் கூடிய சீக்கிரமாக கிடைக்கும் என்று சொன்னால் நீ நம்புவாயா? என்னிடமே வந்து சொல்வாய். இப்படிதான் சொல்கிறீர்கள், முதலில் நடத்தி வையுங்கள், நீங்கள் நடத்தி வையுங்கள், நிச்சயமாக நான் நம்புகிறேன் என்பார். நான் நடத்தி வைக்கிறேன் என்று தான் சொல்கிறேன். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்கிறேன். எந்த நிலையிலும் எந்த ஒரு பொழுதும் உன்னை நான் கண்கலங்க விட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மன உளைச்சல்களை சீக்கிரமாகவே எடுத்து உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தந்தால் உனக்கு பிடிக்குமோ அதை தருகிறேன். மன உளைச்சலில் இருந்தால் எதையும் உன்னால் செய்ய முடியாதுதான். மன உளைச்சலில் இருந்து சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிறேன் என்று சத்தியமே செய்து தருகிறேன். நீ நம்ப மாட்டாய், நான் சொன்னால் எதையுமே நீ நம்ப மாட்டாய். ஆனால் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நான் உனக்கு சொல்வது மட்டும்தான் நிஜமாகவே உண்மை. உன்னுடைய மனதை புரிந்து கொண்டு இந்த சாய் நிச்சயமாக உன்னுடைய தேவைகள் என்னவென்று அறிந்து இந்த சாய் எல்லாவற்றுக்கும், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பேன். நீயாகவே இது நடக்காது அது நடக்காது, சாய் சொல்வது எல்லாம் போய் நம்மை மனதை ஆறுதல் படுத்துவதற்காகத்தான் சொல்கிறார் என்று நினைத்தால் அது உன்னுடைய தவறு. புரிகிறதா? அது உன்னுடைய தவறு. தெய்வம் சொல்வதை முதலில் நம்ப வேண்டும். தெய்வம் என்ன சொல்கிறதோ அது நடக்கும், அது நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கையில் உனக்கு ஒரு தெளிவு வரும். அதையும் இல்லாமல் மனிதனையும் நம்பாமல், தெய்வத்தையும் நம்பாமல், உன்னையும் நீ நம்பாமல் மனதில் போட்டு ஒரு விஷயத்தை குழப்பிக்கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக அது தவறாக தான் போய் முடியும். புரிகிறதா? ஒருவனுக்கு மனதில் தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவு மட்டும் இல்லை என்று வைத்துக்கொள், அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை தான் அடையுமே தவிர சந்தோஷம் அடைந்தது என்று எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் சரித்திரமே கிடையாது. தெளிவாக இருப்பவன் வாழ்வில் ஜெயிப்பான். எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருப்பவன் வாழ்க்கையில் தோற்பான். இதுதான் உண்மை. இது உனக்கும் தெரிந்தது உண்மைதான். நான் உன்னிடம் எதையும் மறைப்பது கிடையாது. இந்த விஷயம் நடந்தது, இந்த விஷயம் நடந்தது, அந்த விஷயம் நடக்கிறது என்று எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்வதும், மனதில் எல்லா விஷயத்திலேயும் பயந்து கொண்டு இருப்பதும், எதையுமே நினைத்து நீ எப்பொழுதுமே சரிதான். வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு தைரியம் இருந்தால் போதும், யாரும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. புரிந்ததா? இதுவரைக்கும் நான் இந்த சாய் எல்லா விஷயத்திலேயும் உனக்கு துணை இருந்திருக்கிறேன். உன்னுடைய சின்ன வயசிலிருந்து உனக்கு நினைவு தெரிந்துதான் என்னை நீ வணங்க ஆரம்பித்தாய். ஆனால் நானும் உன்னை சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டு, சிறு வயதிலிருந்து உன்னை எல்லா விஷயத்திலேயும் கவனித்து கொண்டு, எல்லா விஷயத்திலேயும் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். புரிகிறதா? அதனால் எல்லா நிமிஷத்திலேயும் தெளிவாக இரு. ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்பதை நான் சொல்லிக் கொடுத்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறேன் அல்லவா? அதையெல்லாம் பொறுமையாக வேடிக்கை பார்த்து கொண்டே இரு. சீரும் சிறப்புமாக அழகாக வாழ்க்கையோ அமையும். யாருக்காக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஒரு விஷயம்தான், அவர்களுக்கு பிடித்தது
கிடைத்தால்தான் சந்தோஷம். பிடிக்காததை கொடுத்தால் சந்தோஷமும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது. பிடித்தது நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடக்கும். புரிகிறதா? உனக்கு பிடித்ததை கொடுக்காமல் நான் என்ன செய்ய போகிறேன் வைத்துக்கொண்டு? உனக்கு பிடித்தது வரும். ஆனால் நீதான் கொஞ்சம் தைரியமாக எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் சற்று பார்த்து இரு. யாராக இருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பி 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 ஏமாந்து விடாது. தருவது நான், பெற்றுக்கொள்வது நீ. பெருமிடத்தில் நீ இருக்கிறாய், தருமிடத்தில் இந்த சாய் இருக்கிறேன். இந்த சாய் இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து அழுவதோ கண் கலங்குவதோ, எல்லா நிமிஷமும் ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டு தனிமையில் இருப்பதோ வேண்டாம். தனிமையில் இருந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியோ போகும். புரிகிறதா? யோசித்து பார், எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதிலிருந்தெல்லாம் இந்த சாய் உன்னை எப்படியெல்லாம் மீட்டு கொண்டு வந்தேன் என்று கொஞ்சம் யோசித்து பார். அதே மாதிரியே உன்னுடைய இந்த மன உளைச்சலிலிருந்து நிச்சயமாக இந்த சாய் மீட்டு கொண்டு வருவேன். அது நீயே பார்ப்பாய். இவ்வளவு சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவோம் என்று நினைக்கவே இல்லையே, ஆனால் சாயோ மீட்டு கொண்டு வந்து விட்டாரே என்று நினைத்து சந்தோஷப்படும் அளவுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை சிரிக்க வைத்து சந்தோஷமாக இதுதான் வாழ்க்கை என்று உனக்கு காட்டுவேன். இப்பொழுது நீ வாழும் வாழ்க்கையெல்லாம் உனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழத்தான் நான் சின்ன வயசிலிருந்து கஷ்டப்பட்டேனா என்று இருக்கிறது. நீயே உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நான் கேட்டேன் என்று சொல்லி சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ சந்தோஷமாகவே இருப்பாய். கவலைகளும் கண்ணீரும் ஒரு நாளும் வேண்டாம். எதிர்பார்த்த தருணங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நடக்கும். யாராரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்று கவலைப்படாது. அது யாரோ ஏதேதோ சொன்னாலும் கண்டிப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையில் யார் என்ன சொன்னார்களோ அவர்களுக்கு மத்தியிலேயே தலை நிமிர வைத்து உன்னை ஒரு சிறப்பான இடத்திற்கு அழைத்து செல்வேன். புரிகிறதா? நான் எதை சொன்னாலும் கொஞ்சம் புரிந்து கொண்டு நடந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போவது நீதான். நான் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன். ஆனால் சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு என் மீது கோபம் வந்து விடுகிறது. நீங்கள் புரிந்து கொள்ளாத பொழுது எனக்கு உங்கள் மீது கோபம் வந்து விடுகிறது. அவ்வளவுதான் தங்கமே. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவே ஒரு கோபம் வருவதெல்லாம் சாதாரணம் தானே. அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே. எல்லா விஷயத்திலேயும் நான் இருப்பேன், துணையாகவே இருப்பேன். எல்லா விஷயத்தையும் உனக்காக செய்து கொடுத்து உன்னை இன்னும் எதையும் நினைத்து வருத்தப்படாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நகர்த்தப்பார். உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறதே தவிர மற்றவர்கள் கையில் இல்லை. அதை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையை நீதான் சமாளிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பாக இருக்கிறாய். எல்லா நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான். அதனால் தெளிவாக முடிவெடு.